நான் தனியை குடும்பம் முன்பார் நான் முன்னோர் வாழ்ந்த தென்னங்கை இந்த மதியவதராவின் ஆட்சி ராஜ்யாந்திர மன்னர் மிக்க சீரம் சிறப்பு வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்னதாக அரண்மனைக்கு வரக்கூடிய காவலர்கள் இதுவரை யாரும் காணவில்லை. யாரிங்கே வரக்கூடிய ஆடல் பாடலோடு வர அரண்மனைக்கு வரக்கூடிய உனக்கு எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன்னா காலதாமதம் அப்புறம் நீங்க கேட்கிறீங்க. ஐயா நான் யாரு? நீங்கள் யாரு? மன்னர். இந்நாட்டுடைய மன்னர். நான் நிக்கலாம், நீங்க நிக்கலாமா? எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன்னா காலதாமதம் அப்புறம் நீங்க கேட்கிறீங்க. ஐயா நான் காலத்தார நான் நிக்கிறேன். நீங்கள் யார்? என் நாட்டுடைய எஜமான். அவ்வளவு தூரத்துல உட்காந்துக்கிறீங்க. இங்க இருந்து நான் பேசுறேன் உனக்கு கேட்குமா? ஏன் வந்து நெல்லு எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏனடா காலதாமதம் அப்புறம் நீங்க கேட்கிறீங்க. ஐயா நான் யார்? காவல்காரன். நீங்கள் யார்? நாட்டுடைய மன்னர். நிக்கலாமா? எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏனடா காலதாமதம் அப்படின்னு நான் கேக்குறேன். ஆமாங்க. அதுக்கு நான் சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். 10,000? ஆமா. ஒரு 10,000 கடன் வாங்கிட்டேன். இந்த கடைக்கார தினத்தோறுமே என் வீட்டு முன்னாடி வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இந்த கடத்தை கொடுத்து சொல்லு. பணம் கொடுத்தவன் என்னைக்கு அதுல பணம் காப்பதான். ஏங்க என்கிட்ட பணம் இல்லைங்க. உங்ககிட்ட பணம் இருந்து நான் கேட்டேன். என்கிட்ட இருக்கும்போது நான் கொடுக்க போறேன். தினந்தோறும் என் வீட்டு முன்னாடி வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறான். எனக்கு கோபம் வந்துருச்சு. இந்த கருத்தை எப்படியாச்சும் கூப்பிட சொல்லிட்டு எங்க வீட்டை சுத்தி பார்த்தேன். எங்க வீட்டை மாடு அதிகம். உங்க வீட்டை? சத்தியமா எங்க வீட்டை மாடு அதிகங்க. ஆமா. ஏண்டா இன்னும் ஒரு 5 மாடு இருக்குமா? அதை விட அதிகம். ஒரு 20 மாடு? அதை விட அதிகம். ஒரு 50? அதை விட அதிகம். அட ஒரு 100? அதை விட அதிகம். அட ஒரு 1000 மாடு? அதை விட அதிகம். அட அதை விட எவ்வளவு தானே மாடு வச்சிருக்கீங்க? எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது ரொம்ப கஷ்டம். அது தெரியுமா? கொஞ்ச நேரமான மாடு. எவ்வளவு மாடு தான் இருக்குது? ஒரே மாடுதான். ஒரே மாட்டுக்கு 3 மாடு 5 மாடு நீங்க. இந்த மாட்டை வித்தாச்சுன்னா இந்த கருத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மாட்டை சந்தைக்கு ஓட்டி மாற மாடு விற்கவே இல்லை. என்னடா இதுன்னு தெரியல. எங்க வீட்டு திருமலை உட்காந்து யோசனை பண்ணிக்கிற இவரை மாதிரி ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தாரு எதிரில. தம்பி தம்பி நீ தினந்தோறமும் மாட்டை ஓட்டி மாத்த நான் பாக்குறேன், மாடு விற்கலையான்னு கேட்டாரு. ஆமா ஐயா மாடு விற்கல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பெரியவர் நான் சொன்னாரு, மாட்டை சும்மா ஓட்டி மாட யாரும் வாங்க மாட்டாங்க, மாட்டை சேலையாக்கி ஓட்டிமா வாங்கிடுவாங்கன்னாரு. அந்த பெரியவர் சொன்னாரு. நானா பண்ண ஆசி பீத்திரிக்கு மாட்டை ஓட்டி போறேன். ஆசி பீத்திரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டை ஓட்டி போறேங்க. மாட்டை ஓட்டி போய் அங்க இரும்பால கம்பி கட்டி வச்சுக்கிறாங்க. ஓட்டி பண்ண மாடு மாட்டை ஓட்டி போய் கம்பி உள்ள விட்டாங்க. மாடு இப்படியே நின்னுங்குது. டாக்டர் வந்தாரு. மாடு தான்
கெட்டு ஒதுக்குமே குரூப்ல ஒரு கழி விட்டாரு மாடி இப்படியே நின்னுங்குது டாக்டர் நான் பண்ணாரு கை க்ளோஸ் ஒண்ணு போட்டுனாரு கையில அப்படியே மாட்டை தடை கூட்டினே வந்தாரு பேரு மாட்டு வால் இருக்குதுல்ல அந்த வால் அப்படியே தூக்கினாரு அப்படியே தூக்கிறாரு மாடி சரியாகி போச்சு 6 8 கண்ணு குட்டியோட ஓட்டி மாற போற வேலை 30,000 மாடி வித்து போச்சு 30,000க்கு 10,000 கடைக்கார மஞ்சள் போட்டேன் 20,000 ஜோப்பில போட்டேன் இதே மாதிரியே எங்க அக்கா ஒண்ணு வயசுக்கு வந்து 18 வருஷமா என் கூட்டுல உட்காந்துக்கிறான் உன்ன கூட பார்த்தாக்காவா கல்யாணமே ஆகல ஏண்டா தினத்தோறும் ஒரு மாப்பிள்ளைங்க வராங்க பாக்குறாங்க போயிடுறாங்க வராங்க பாக்குறாங்க போயிடுறாங்க கல்யாணமே ஆகலங்க ஏண்டா என்ன பொண்ணுக்கு என்ன கண்ணுக்கு என்ன கிராஸ் கண்ணா சார் கண்ணா வேற கம்முன்னு கிடையாது அப்புறம் எங்க அக்கா அழகுங்க ஏண்டா ஒரு வாய் பேசுறது ஊமியா நீ வேற கம்முன்னு கிடையாது காது என்ன செவிடா யார பார்த்து சொல்ற உக்காவுக்கு நீ வேற கம்முன்னு இருந்தாலும் வேணா சோப்பு குடும்பமா இருக்கலாம் இல்ல கால் நொண்டி என்ன நொண்டியா நீ வேற ஏண்டா எங்க அக்காவை போய் நோண்டி சொல்ற எங்க அக்காவை பார்த்தேன்னு சொல்றிய இவங்க அக்காவை பார்த்தனா சொல்லுவேன் அதுக்கு நான் சொல்லுவேன் டேய் டேய் ஒருவேளை கருப்பா இருப்பாங்களோ நீ வேற எலுமிச்சம்பழம் கலர் எங்க அக்கா ஆ. மொத்தத்துல சூப்பர் பிகர் எங்க அக்கா அக்காவை ஃபிகர்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆள் நீ தானே இருப்ப கல்யாணமே ஆவல இப்ப வேற என்னதான் குறையா என்னடா நீ சொல்லிட்டு எங்க வீட்டு திருமலை உட்காந்து யோசனை பண்ணிங்கிற இந்த பெரியவரை மறுபடியும் எதிரில பாத்துட்டேன் அவரு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அடடே அன்னைக்கு அந்த மாட்டுக்கா யோசனை சொன்னாரு மாட்டை சரியாக்குனா வித்துரு சொன்னாரு ஆமா நம்ம ஏன் நம்ம அக்காவை சரியாக்க கூடாது ஆளுக்கு சரியா மாடும் மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லடா யார் நம்ம மூதேவியா அக்காவை சரியாக்கிட்டா எவனும் ஓட்டி போல நம்ம வீட்டுல அக்கா நான் இருக்குது ஆ. நீ ஏன் இப்படி இருக்குத உங்க அக்காக்கு இருக்குதா கட்டு கதையில போய் இழக்கிறேன் ஐயா ஏய், இந்த மத்தியவதன அப்படி நாட்டு நாட்டு. கேட்க போகிறேன் ஆ. கேட்க கேள்விக்கு அப்படியா நம் நடுநாட்டில் மக்கள் நாடுதலில் மக்கள் எல்லாம் இங்கே நலமுடனே வாழ்கிறாரா நாடுதலில் மக்கள் எல்லாம் இங்கே நலமுடனே வாழ்கிறாரா ஐயா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் சிறப்பு பண்ணி வருகிறார்களா ஐயா முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது நம் நாட்டில் ஒரு இந்த மதம் குழந்தையிலேயே ஆமாங்க. எனக்கு இருப்பத ஒரே ஒரு மகன் ஒன்பத்த மகன் ஆமாங்க. பொன்ராஜ் என்பவனை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் வளர்த்திருக்கிறேன் இப்போ ஒரு மகனை